மக்களே, இது யோகா இருக்கும். கனவேருக்கு நான் மொட்டையாக இருக்கிறேன்னு சொல்லி கிண்டலாயம் இருக்கும், பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னு இருக்கிறேன். ஏன்னா ஒரு வெளிநாட்டில் இருந்த ஆள்றபடியாக எனக்கு உண்மையாக இது மொட்டை நான் வளைக்க தொடங்கின ஒரு ஸ்டைலுக்கு முந்தி. இப்போ ஒரு 20 வருஷமாக நான் வளர்த்திக்கிறேன். எனக்கு தலைமுறை முன்னூறு கிடக்கு வளர்த்தா வரும், அப்படி எதனை விட்டால் வரும். வளர்த்தான் கொஞ்சம் இல்லை. சரி, அதை விடுவோம். இப்போ ஒரு விஷயத்தை நான் இங்கே உள்ள ஆக்களுக்கு சொல்கிறேன். அதாவது இலங்கையில் உள்ள மக்களுக்கு நான் சொல்ல வலிக்கிறேன். இவருக்கு மொட்டை என்று சொல்லுவீனாம். நான் மயிரை பற்றி ஒரு நாளும் கவலைப்படுறதில்ல. போனால் போகட்டும் தான் இருக்கிறேன் நான். நீங்கள் எல்லாம் பெரிய இருந்தால் பச்சையா சொல்லுவாண்டு உண்மையை தான். அதுதானே என்ன எப்படி என்று சொன்னால், ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஒருவன் வெளிநாட்டில் வேலை செய்தாண்டா, குளிர்லேயும் பனிக்குளிர்லேயும் அந்த நாட்டு வெதர் கண்டிஷனில் வேலை செய்து இங்கே ஆக்களுக்கு காசு அனுப்பி இங்கே எல்லாரையும் பார்த்து இருக்கிற ஒரு ஆளுக்கு மொட்டை வராமல் என்ன வரும் யோசிச்சு பாருங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே நிற்க தெரியாது, குடிக்கிறது தான் காசு வைக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் காசு கொடுக்குறது. இனி இங்கே உள்ள ஆட்கள் பார்த்திங்கன்னா இவை என்ன செய்யணும், பஞ்சா கடத்துறோம், அது இதெல்லாம் செய்யணும். இப்படியா கொத்த சூழ்நிலை இங்கே. நாங்கள் அங்கே இருந்து உழைச்சி இந்த ஆக்களை பார்த்து எல்லா என்ன ஓட்டங்கள் இருக்கிறது தான் இந்த மொட்டை வருது. இரவு பகலாக வேலை செய்யுது. இதே ஆக்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னென்று சொன்னால், உண்டை கொண்டு கொள்ளுங்கோ, மண்டையில் முடியலாட்டி மூளை கூடன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல வரையில் மாதிரி எனக்கு முன்னுக்கு முடியிருக்கான். அதை விளங்கிக்கூட நம்ம வேண்டாம், உங்களுக்காண்டி தான் நான் வளர்த்து காட்டணும். நான் வெளிநாட்டில் கள்ளக்கடி காட்டோ அல்ல அரசாங்க காசு எடுத்துக்கொண்டோ அல்லது பொஞ்சாதியை வேலைக்கு விட்டோ காசு உழைக்கல. நான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சினான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை நான் அரசாங்க சப்போர்ட் ஒன்றும் எடுக்கலை. நானே வேலை செய்தான். இதுக்குள்ளே நான் அவனுக்கு பிஸ்னஸ் செய்து அதில் லொஸ்ட் ஆகி கிடந்த வீடெல்லாம் விற்று ஆக்களை கொடுத்தது. நான் ஒன்றும் அங்கே கொள்ளடிச்சு கொண்டு வரையில்லை. அப்போ இதை வெளிநாட்டில் எப்படி உழைச்சி வாழ்கிறோம்ன்றதை ஆக்கள் புரிஞ்சு கொள்ளணும். விளங்கிட்டா 1-2 பேர் செய்கிற தவறுக்காக வேண்டி ஒட்டுமொத்த தமிழ் ஆக்களே நீங்கள் கூட சொல்லலாது. இந்த எல்லோரும் நாங்கள் இந்த நாட்டுக்கு தான் பின்னுக்கு வரணும், இங்கே தான் இருக்கணும்ன்ற எல்லோரும் ஆசையோடு இருக்கிறோம். அதாவது எங்களோட ஜெனரேஷன், அதாவது 90களில் போன ஆக்கள். இப்போதே புது ஜெனரேஷனை நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கலாம். அதுகளுக்கு எல்லாருக்கும் இந்த நாடு பிடிக்குமென்றது இல்லை. எங்கட 90களில் வந்த ஆக்களே கனவேறு இங்கே வர்ற இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ இதுவெல்லாம் அந்த வெளிநாடுகளில் உள்ள தாற்பயம். அதிகமான ஆட்கள் உழைச்சி தான் வாழினம். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. 1-2